ஓம் நம சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமானை நம்ம எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்ம கூட எப்பொழுதுமே இருக்கிறார் என்றால் இந்த ஒரு 10 அறிகுறிகள் உங்களுக்கு எப்பொழுதுமே தோன்றிக் கொண்டே இருந்துச்சுன்னா, இந்த 10 அறிகுறிகளையும் நீங்க எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் ஈசன் எப்போதுமே உங்க கூட இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமானை முழுவதுமாக வழிபாடு செய்து கொண்டு அவரை பற்றியே எப்பொழுதுமே சிந்தையை வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த 10 அறிகுறிகளும் தென்படும். இதுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு எப்பொழுதாவது நடந்திருக்கிறதா அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாங்க, அது என்ன அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க நம்ம தமிழ் கடவுள் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிவபெருமானை நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதே அவருடைய அருள் இருந்தா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனோட அருள் இருந்தாதான் அவனை நம்ம வணங்கவே முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளணும். அதனால அவரை வணங்கக்கூடிய அந்த பாக்கியமும் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம அவர் எப்பொழுதுமே நம்ம கூட பிரவேசம் செய்து கொண்டே வரார் அப்படின்னா இது எல்லாமே நம்ம உணர்ந்தோம் அப்படிங்கிறது முதல் விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மை சுற்றி எப்பொழுதுமே அவருடைய அந்த சின்னங்களை நம்ம கண்டறிதல். உங்களை சுற்றிலும் எப்பொழுதுமே சிவபெருமானுடைய அடையாளங்களான திருசூலம், ருத்ராஜ மணிகள் போன்றவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தால் அது அவர் உங்களை எப்பொழுதுமே கவனித்துக் கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. இந்த ருத்ராட்சம் திருநீரை நம்ம எப்பொழுதுமே பூசுவது, அவருடைய நாமத்தை நம்ம எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டு எங்கு சென்று ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், தினமுமே அவருடைய அந்த பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமசிவாயவோ இல்ல அவருடைய கோவிலையோ நம்ம தினமுமே எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருப்பது, இவைகள் எல்லாமே ஈசன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கான அறிகுறிகள் தான். அப்ப இன்னும் நம்ம அதிகம் அவரை பற்றின சிந்தையை நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம தற்செயலாக எப்பொழுதாவது எங்கேயாவது போறோம், சிவன் கோயிலை பார்க்கிறோம், அங்க சிவனடியார்களை பார்க்கிறோம், இல்ல சிவனுடைய அந்த திருநாமங்களை நம்ம கேட்கிறோம், ருத்ராஜங்களை பார்க்கிறோம். இப்படி சில விஷயங்கள் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்போதாவது பார்ப்பது அப்படிங்கிறது சாதாரணம் தான். ஆனால் தினமுமே நமக்கு இவைகள் எல்லாம் தோன்றிக்கொண்டே இருந்ததுன்னா அந்த இடத்திலேயே நம்ம புரிந்து கொள்ளணும் சிவன் நம்மளை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிறது. அப்ப இந்த ஒரு விஷயங்களை யாராவது கவனிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு அபரிவிதமான அமைதி உண்டாகும். அதாவது எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாத அளவுக்கு மனம் ஒரு பக்குவப்பட்ட நிலையை அடைவது. இரண்டாவது அறிகுறி, சிவபெருமான் உங்களுடன் இருக்கும் பொழுது நீங்கள் உள் அமைதி மற்றும் அமைதி உணர்வை எப்பொழுதுமே உணர்வீர்கள். இது உங்கள் அன்றாட மன அழுத்தம் மற்றும் கவலைகளை சமாளிக்க உதவும். அதாவது தினசரி எந்த ஒரு கவலை இல்லாம, அதாவது எந்த ஒரு பொருள் மீதும் பற்று இல்லாம இருப்பதை வைத்துக்கொண்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கை, இனிமையான ஒரு வாழ்க்கையை மட்டுமே சிந்திப்பீங்க. எதன் மீதுமே அந்த பற்று வராது. எல்லாத்தையுமே ஒருவித மாயை அப்படிங்கிற மாதிரி நீங்க உணர்ந்து எது மேலேயுமே பற்று இல்லாம மனது ரொம்ப ஒரு அமைதியான சூழலுக்கு போயிரும். எந்த ஒரு சஞ்சலமும் இருக்காது. அவ்வளவு தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம எப்பொழுதுமே இருக்கிறோம் அப்படின்னாலே சிவபெருமானுடைய அந்த சிந்தனை நமக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே போல மூன்றாவது விஷயம், சிவபெருமானை பற்றின அந்த கனவுகள் நம்ம தூங்கும் பொழுது எப்போதுமே நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போறோம். அதாவது இந்த செயல்முறை வாழ்க்கையில நம்ம செய்ய முடியாத கஷ்டமான சூழல் எல்லாம் நம்ம இந்த கனவு உலகத்துல செய்வோம். அது நமக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா பலவாறான கனவுகள் வரும். நம்ம நினைச்சது நம்ம இந்த வாழ்க்கையில செய்ய முடியாத விஷயங்கள் கூட அந்த இடத்துல நம்ம கத்துக்கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம எந்திரிச்சு பார்க்கும் போதுதான் தெரியும் அது ஒரு கனவுன்னு. அந்த கனவு பூரா நமக்கு பல்வேறு விதமான கனவுகள் வரும். ஆனால் சிவபெருமானை பற்றின கனவு மட்டுமே சில பேருக்கு வரும். நீங்கள் சிவபெருமானை பற்றி மீண்டும் மீண்டும் கனவு காண்கிறீர்கள் என்றால் அவர் உங்களுடன் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்க வாழ்க்கையில உங்களை நல்ல வழிபடுத்துவார் அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம். அதனால அவரை பற்றின இந்த கனவுகள் உங்களுக்கு அடிக்கடி வருதுன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா அவரை தினமுமே துதித்து கொண்டு அவருடைய திருநாமங்களை பாடிக்கொண்டே இருங்க அப்படிங்கிறது தான். அதே போல நான்காவது, வாழ்க்கையில நமக்கு எந்த ஒரு தடைகள் வந்தாலுமே அது எல்லாம் ஒரு நிமிடங்கள்ல, அந்த ஒரு செகண்ட்ல வந்த தடை எப்படி வருதுன்னே தெரியாத அளவுக்கு தகுடுபடி ஆகிவிடுவது. சிவபெருமான் தடைகளை அழிப்பவர் என்று அழைக்கப்படுகிறார். வாழ்வில் ஏற்படும் தடைகளை ரொம்ப எளிதாகவும் தயவாகவும் கடக்க முடிந்தால் அப்போது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உங்களுடன் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.
அதாவது நமக்கு அந்த தடைகள் மூலமாக பலவாறான கஷ்டங்களானது ஏற்படும். அது எல்லாமே வந்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா, எப்படி அந்த தடை வந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு திரும்ப போயிருச்சுனாலே, இறைவன் நம்ம கூட எப்பொழுதுமே பிரவேசம் செய்து கொண்டு வரார் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவரே எல்லாம், அந்த பிரபஞ்ச சக்தியே நம்ம கூட இருக்கும் பொழுது, எந்த ஒரு தடை நம்முடன் இருந்தாலுமே அதை நம்ம விட்டு சென்று விடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடந்து இருக்கிறதா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 5வது அறிகுறி நமக்கே அறியாமல் நம்மோடு ஒரு மிகுந்த ஒரு பாதுகாப்போடு இருப்பது மாதிரியான ஒரு ஃபீலிங். நம்ம தனிமையில் இருந்தாலுமே உயர்ந்த ஏதோ ஒரு சக்தியால் நீங்க பாதுகாப்படுவதை போல நீங்க உணர்ந்தால், அது சிவபெருமான் உங்களுடனே நிற்பதற்கான அறிகுறியாகவே தென்படுகிறது. அதாவது சிவபக்தர்களாக இருக்கோம், சிவனை நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலே நமக்கு எந்த ஒரு பயமுமே இருக்காது. அப்படிங்கிறது நம்மளை சுற்றி அரணாக எப்பொழுதுமே ஈசன் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போல் அமைத்து நம்மளை கூடவே இருந்து பாதுகாக்கிறார். அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டாலும் இறைவன் ஈசன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே எதற்கெடுத்தாலுமே ஒரு சின்ன விஷயத்திற்கு ஏதாவது தொடங்குவதுக்கு இல்லை, ஏதாவது ஒரு கூச்ச சுபாவம் இப்படி நமக்கு முன்பு இருந்திருக்கும். ஆனா ஈசனை பற்றி நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். அதற்கு காரணம், அவர் நம்மிடம் உள்ள அந்த தயக்கத்தையும் அந்த பயத்தையும் நம்மிடமிருந்து எரித்து விட்டார் அப்படிங்கிறது தான். அதனால இப்படி ஒரு சூழல் முன்னாடி நீங்க அப்படி இருந்திருப்பீங்க. இப்ப உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமான அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கும். அப்படி நிகழ்ந்தாலும் நீங்க ஈசனை அனுதினமும் நினைத்து கொண்டே இருங்கள். 6வது அறிகுறி, நமக்கு உள்ளார்ந்த ஒரு பெரிய ஆசை இருக்குனாலே எப்படியாவது ஈசனுடன் கலந்து விடணும் அப்படிங்கிறது தான். சிவபெருமானுடன் இணைவதற்கான வலுவான உள்ளாசை உங்களுக்கு இருந்தால் அவர் உங்களுடன் இருக்கிறார் அப்படிங்கிறது, நீங்கள் சரியான பாதையில தான் செல்கிறீர்கள் என்பதற்கான தெளிவான அறிகுறியாகவும் இது இருக்கிறது. அதாவது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே உங்களுக்கு தினமும் சிவ பூஜையில ஈடுபடணும், தினமும் அவரை நினைக்கணும், தினமும் அவரை எப்படியாவது, நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற கோயில் எங்காவது அவரை பார்த்து விட்டு தான் செல்லணும் அப்படிங்கிற டெய்லி ரொட்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா? அதை மட்டும் என்றைக்குமே தவற விட மாட்டீங்க. எப்பொழுதுமே அவரை பற்றின அந்த சிந்தனையை ஏற்படுத்தி கொண்டே இருப்பீங்க. அவரை தவிர இந்த உலகில நமக்கு எந்த ஒரு விஷயமும் பெரிது கிடையாது, எதுவுமே பற்று கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு உள்ளார்ந்த ஒரு உயர்ந்த ஆசை, அவரை மட்டுன அந்த ஒரு சிந்தை மட்டும் உங்களுக்கு எப்பொழுதும் இருந்தாலே இறைவன் எப்பொழுதும் உங்களை வலுவாக கூட வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது இல்லாம பற்றின்மை உணர்வும் 7வதாக பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் உங்களுடன் இருக்கும் பொழுது உலக விவகாரங்கள் மற்றும் ஆசைகள் இருந்து நீங்க பற்றின்மையாக உணர்வீர்கள். உலகத்தை பத்தின அந்த பற்றும் இருக்காது. எந்த ஒரு பிணியோ எந்த ஒரு நோயோ சரி எது வந்தாலும் உங்களுக்கு அதை பற்றின பெரியதாக எண்ணம் இருக்காது. எது வந்தாலும் உடலானது நமக்கு ஒருபோதும் பிரயோஜனம் கிடையாது, இந்த ஆத்ம பலம் தான் நமக்கு பலம் பெறணும் அப்படின்னு உள்ளார்ந்த அந்த இறை சிந்தனையிலே எப்பொழுதும் இருக்கும் பொழுது நமக்கு இந்த பற்று இனிமே ஏற்படும். உலக விவகாரங்கள் ஆசைகள் அப்படிங்கிற எதிலையும் உங்களுக்கு அந்த ஈர்ப்பானது போய்விடும். ஆன்ம பலம் பெறணும், ஆன்ம அந்த சக்தி பெற்று முழுவதுமான அந்த முக்தி நிலையை அடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த உணர்வு ஏற்படும். அதே போல 8வது தியானத்தில் அவரது வடிவை நம்ம பார்ப்பது, தியானம் செய்யும் பொழுது சிவபெருமானின் வடிவத்தை கண்டால் அவர் உங்களுடன் இருக்கிறார், ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி உங்களை வழிநடத்துகிறார் என்ற அர்த்தமும் இதுல கூறப்பட்டுள்ளது. தினமும் தியானம் இருந்து பூஜை அறையிலேயோ இல்ல எங்கேயாவது 108 முறை அவருடைய திருநாமத்தை உச்சரிக்காம நீங்க அந்த பொழுத கடக்கவே மாட்டீங்க. எப்படியாவது அவருடைய அந்த பஞ்சாட்சர மந்திரமான சிவாய நமக இல்ல ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரங்களை கூறாம அந்த இடத்துல இருந்து போக மாட்டேன். அப்படி கூறும் பொழுது அந்த தியான நிலையில நம்ம இருக்கும் பொழுது அவரை நம்ம அருவுருவமாக அந்த கற்பனை பார்வையில நம்ம அவருடைய தோற்றத்தை காண்போம். இதுவும் பாத்தீங்கன்னா இறைவனை நம்ம முழுவதுமாக அடைந்து விட்டதாகவே கூறப்படுகிறது. அதே போல 9வது அறிகுறியாக பார்த்தீங்கன்னா, நம்ம இறைவனை வழிபாடுகிறோம், ஈசன் சிவபெருமானை வழிபாடு செய்கிறோம். நம்ம மட்டும் இல்லாம அவரை பற்றின அந்த புகழை பிறருக்கும் அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ நம்ம அனுதினமும் அவரை பற்றின அந்த புகழை அனைவருக்குமே பரப்பிக் கொண்டே இருக்கிறோம். அவரை, அவருடைய அந்த வரலாறு எல்லாத்தையுமே நம்ம சிவபுராணம் எல்லாத்தையுமே தினமும் படித்து கொண்டு மற்றவர்களுக்கும் கூறிக்கொண்டு வாரோம் அப்படிங்கிறதே மிகுந்த ஒரு பெருமை, மிகுந்த ஒரு எண்ணம் தான். அதாவது ஒத்த எண்ணம் கொண்டவர்களை சந்திப்பது. சிவபெருமான் உங்களுடன் இருக்கும் பொழுது
உங்க ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளும் ஒத்த எண்ணம் கொண்டவர்களை நீங்க கவர்ந்திருப்பீர்கள். அதாவது இன்னும் சிவனடியார்களை உங்களைப் போல இருக்கின்ற அந்த சிவனடியார்களை திரட்டி அவர்களுக்கும் சிவனை பற்றின அந்த புரிதலை ஏற்படுத்தி கொண்டே இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான் இன்னொரு 9வது அறிகுறி. அதே போல 10வது, அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது. உங்கள் வாழ்க்கையில நல்ல ஆரோக்கியம், செல்வம், ஞானம் மற்றும் அமைதி போன்ற ஆசீர்வாதங்களை நீங்க எப்பொழுதுமே நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் அனுபவித்தால் சிவபெருமான் உங்களுடன் இருக்கிறார். உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்துள்ளது அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம இறைவனை வழிபட்டு கொண்டே வாழ்க்கை நெறியிலேயும் செல்பவர்களும் இருக்கின்றனர். இறைவனே கதி என செல்பவர்களும் இருக்கின்றனர். இதுல நம்ம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயத்துல சொன்ன மாதிரி இறைவனை நினைத்து கொண்டே வாழ்க்கை பயணத்திலும் நம்மளுடைய கடமைகளை ஆட்சி கொண்டிருப்போம். சில பேர் பாத்தீங்கன்னா முழு நம்பிக்கையோட காட்டுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு வழிபடுவாங்க. அதனால நம்ம எப்பொழுதுமே அவரை பற்றி சிந்தையை நமக்குள்ள வைத்துக் கொள்ளணும். உலக வாழ்க்கையில பற்றி இருந்தாலும் அது நல்ல முறையில ஒழுக்க முறையில இருந்தாதான் அவருடைய அந்த பக்தியும் நமக்கு முழுவதுமாக நீடிக்கும். தேவையில்லாம யாருகிட்டையும் நம்ம எந்த ஒரு ஆசைகளுக்கும் இணங்கி அதை நம்ம அபகரிக்கணும், அதை நம்ம அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருக்கக்கூடாது. அவர் பாட்டுக்கு அவர் வழியில நம்ம போறோம், நமக்கு அவர் கொடுக்கிறார் அப்படின்னு அந்த மனப்பான்மை இருந்து அதை அனுபவிச்சாலே நம்மளுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கை அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா 10 விதமான அறிகுறிகளை நம்ம இன்றைக்கு சொல்லியிருக்கோம். இதுல ஏதாவது அனைத்தையுமே உணர்கிறவர்களும் இருக்கிறார்கள், ஏதோ ஒரு சிலவற்றை மட்டுமே உணர்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்து கொண்டே வரோம் அப்படின்னா முழுவதுமாகவே ஈசனை பற்று அடைந்து விட்டோம் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த மனித வாழ்க்கையில உள்ள ஆசைகளை, இந்த மாதிரி ஆசைகளை குறைத்து கொண்டாலே நமக்கு ஈசன் அனைத்தையுமே புரிய வைத்து விடுவார் அப்படிங்கிறது தான். சும்மா நம்ம சிவபக்தர்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம ருத்ராஜன் மத்தவங்க அணியறாங்க, அவங்கள மாதிரி அணியறோம், மத்தவங்க அணியறாங்கன்னு நம்ம அணியறோம், இல்ல ஸ்டைலுக்குன்னு அணியறோம். அதை தவிர்த்து நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நமக்கா தோணணும் ருத்ராட்சம் அணியறோம், நெற்றி நிறைய திருநீர் பூசுறோம், திடீர்னு ஒரு விதமான மனதிற்குள்ள ஏதோ ஒரு பிரவேசம் ஏற்படத்தான் செய்யும். அவரை பத்தின அந்த சிந்தையை நமக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அவரை எப்படியாவது அந்த ஆலயத்துக்கு சென்று பார்க்கணும். அதுவும் குறிப்பா அந்த பிரதோஷம் முக்கிய நாட்கள் எல்லாத்தையுமே நம்ம போய்கொண்டே இருப்போம். பௌர்ணமியில எல்லாம் சில பேர் திருவண்ணாமலை கிரிவலம் போகாம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவரே நம்மளை அழைத்து கொண்டு வந்து விட்டுருவார். இப்படியான பல அறிகுறிகள் இன்னமும் உங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால்தான் இறைவன் எப்பொழுதும் உங்களை ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருக்கிறார். மனித வாழ்க்கையில் இருந்தாலுமே அவரை பற்றின அந்த சிந்தையை மட்டும் எப்பொழுதும் குறைத்து விடக்கூடாது. உங்களுக்கு நோயினுடைய எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அவர் முழு நம்பிக்கையோட சரணாகதி அடைந்து அவரை அனுதினமும் வழிபாடு செய்து கொண்டு வந்தாலே அனைத்து விதமான கஷ்டங்களையும் நமக்கு நீக்கி அருள் பாவிப்பார் அப்படிங்கிறது. நம்ம அதெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப நம்மளுடைய வேலையை காமிச்சிடக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல இருந்து அடிபட்டு வரோம், இறைவனை நம்புறோம், அங்க அந்த இடத்துல இருந்து நல்லபடியா வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம தவறா ஈடுபடக்கூடாது. அதுதான் மனிதர்களிடம் இருக்கின்ற ஒரு மைனஸ். அதாவது கஷ்டப்படும் போது கடவுளை கும்பிடுவாங்க, கஷ்டம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் கடவுளை விட்டுருவாங்க, திரும்ப அவன் வேலையை அவன் காட்ட ஆரம்பிச்சிருவான். இதனாலதான் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பலவாறான தொல்லைகள்ல ஈடுபட்டு கர்ம வினைகளை சேகரித்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் நல்ல வழியில நில்லுங்க. ஒரு கஷ்டப்படுறோம், நல்ல சூழ்நிலைக்கு போறோம்னா அதற்கப்புறம் நம்மளால முடிந்த உதவிகளை செய்து கொண்டு பிறருக்கு உணவளித்துக் கொண்டு வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. கஷ்டப்படுறோம், நல்லா இருக்கிறோம், அந்த நல்லா இருக்கின்ற சூழ்நிலையில பிறருக்கு உதவி செய்யுங்க. அதை தவிர்த்து இறைவனை மறந்துட்டு நம்ம நல்லா ஆயிட்டோம், இனிமே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம் அப்படின்னுட்டு நம்ம இருக்கக்கூடாது. அது எந்த வகையிலும் நமக்கு இறைவருளை பெற்று தராது. அதாவது கஷ்டப்படும் பொழுது இறைவனை நாடு நம்ம கொஞ்சம் வசதி படைத்தவனா மாறிட்டோம்னா தேக சுகத்திற்கு அடிமை ஆயிடுறோம். நமக்கு அந்த செல்வங்கள் இருக்கு, அதை வச்சு நம்ம இந்த உலகத்துல என்ன வேணாம் செய்யலாம் அப்படிங்கிற நம்ம மாறும் பொழுதுதான் நமக்கு நம்ம ஆன்ம பலம் அப்படிங்கிறது குறைஞ்சு போய் உடல் சுகம், உடல் தேகத்திற்கான அந்த பலத்தை நம்ம பெருக்கிக் கொள்கிறோம். ஆன்மீகத்துல நம்ம இறைவனை நாடி செல்லும் பொழுதுதான் ஆன்ம பலம் பெறும். அது நீங்க எந்த சூழ்நிலைக்கு சென்றாலும் அந்த ஆன்ம பலத்தை நம்ம பெருக்கிக் கொள்வதற்கு இறையருளை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் மேற்கூறிய சிவ சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.
தொடர்ந்து சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டே வாருங்கள். அனைவரும் என்றும் எப்பொழுதும் நலமுடன் வாழ்வீர்கள். அனைவரும் என்றும் இறை அருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமஹ.